நம்ம வீட்ல எவ்வளவுதான் உழைச்சு சம்பாதிச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குதா? வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை, மன உளைச்சல், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்ல இருக்கிற கண் திருஷ்டி மற்றும் தரித்திரம் தான். இத விரட்டி அடிச்சு உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமிய நிரந்தரமா தங்க வைக்க நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு ரகசியமான பரிகாரம் தான் வெற்றிலை தீபம். வெற்றிலை மேல ஒரு அகல் விளக்க வச்சு தீபம் ஏத்துறதுனால பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கிற அந்த காந்த சக்தி, மேக்னடிக் எனர்ஜி அவ்வளவு வலிமையானது. இந்த வீடியோவுல வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் 5 பிரம்மாண்டமான பயன்கள் என்ன, அதை எந்த நாள்ல எந்த திசையில பார்த்து எப்படி சரியா ஏற்றணும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெற்றிலையின் தெய்வீக ரகசியம் முதல்ல வெற்றிலையில அப்படி என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக சாஸ்திரப்படி வெற்றிலையோட நுனியில மகாலட்சுமியும், நடுப்பகுதியில சரஸ்வதி தேவியும், காம்பு பகுதியில பார்வதி தேவியும் வாசம் செய்யறதா ஐதீகம். முப்பெரும் தேவியரும் குடியிருக்கிற ஒரு இலைதான் வெற்றிலை. அது மட்டும் இல்லாம அனுமனுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வெற்றிலை. அறிவியல் பூர்வமா பார்த்தா வெற்றிலைக்கு காற்றில் உள்ள கிருமிகளையும் எதிர்மறை கதிர்வீச்சுகளையும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அழிக்கிற சக்தி இருக்கு. இப்படிப்பட்ட வெற்றிலை மேல நாம் ஒரு தீபம் ஏத்தும் போது அந்த நெருப்போட சக்தி வெற்றிலையில் பட்டு வீடு முழுக்க ஒரு அதீத பாசிட்டிவ் எனர்ஜி பரவச் செய்யும். இந்த வெற்றிலை தீபத்தை வீட்ல ஏத்துறதால என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்னு பார்ப்போம். 1. வராத பணம் தேடி வரும் லாக்ஷ்மி கடாட்சம். உங்க வீட்ல பண கஷ்டம், தீராத கடன் தொல்லை இருந்தா வெள்ளிக்கிழமையில இந்த தீபத்தை ஏத்துங்க. மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த வெற்றிலையில் தீபம் ஏற்றும் போது பணத்தடைகள் விலகி வீட்ல செல்வம் பெருகும். 2. கண் திருஷ்டி மற்றும் செய்வினை விலகும். நீங்க நல்லா வாழ்றத பார்த்து யாராவது பொறாமைப்பட்டாலோ அல்லது தொழில்ல கடுமையான போட்டி இருந்தாலோ செவ்வாய்க்கிழமையில இந்த தீபம் ஏற்றினா எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் சுக்குநூறாக உடைஞ்சிடும். 3. தொழில் மற்றும் வியாபார விருத்தி. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஆனா அதுல முன்னேற்றம் இல்லைன்னா உங்க கடையிலோ அல்லது வியாபார இடத்திலோ இந்த வெற்றிலை தீபம் ஏத்துங்க. வாடிக்கையாளர்கள் தானா தேடி வருவாங்க. 4. திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம். வீட்ல கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தாலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தாலோ இந்த தீபம் உங்க வீட்ல ஒரு அமைதியையும் சுபிட்சத்தையும் கொண்டு வரும். 5. மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வீட்ல தீபம் எரிய எரிய உங்க மனசுல இருக்கிற பயம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். சரி, இந்த தீபத்தை எப்படி சரியா ஏத்துறது? இத ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல காம்பு கிழிக்காத, எந்த ஓட்டையும் இல்லாத 2 அல்லது 6 சுத்தமான வெற்றிலைகளை வைங்க. வெற்றிலையோட காம்பு சாமி படத்தை பார்த்த மாதிரியும் நுனிப்பகுதி உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கணும். இப்போ அந்த வெற்றிலை மேல ஒரு புது மண்ணாலான அகல் விளக்கை மட்லேம்ப் வைங்க. விளக்குக்கு மஞ்சள், குங்குமம் வைங்க. அந்த விளக்குல சுத்தமான பசு, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. விளக்கு கிழக்கு ஈஸ்ட் அல்லது வடக்கு நார்த் திசையை பார்த்து எரியணும். எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையை பார்த்து எரியக்கூடாது. இந்த தீபத்தை முக்கியமா செவ்வாய், வெள்ளி பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல காலையில 6 மணிக்கு அல்லது மாலை 6 மணிக்கு மேல ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நண்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் உங்க வீட்ல ஏத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த மேஜிக்கை நீங்களே உணர்வீர்கள். இதை இன்னையில இருந்து உங்க வீட்ல நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமியே நமஹா அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் தட்டிட்டு உங்க உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்க வீட்லயும் நல்லது நடக்கட்டும். மேலும் பல ஆன்மீக மற்றும் பாசிட்டிவ் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.